வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் வருகின்ற செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வரார். களத்திரஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதிலிருந்து இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியிலிருந்து ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நிறைய பேருக்கு இந்த செவ்வாயினால நிறைய அந்த திருமண அமைப்புகள்ல தடைகளும் ஏற்படும். அந்த தடைகளை நீக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாகவும் இந்த செவ்வாய் தன்னுடைய நிலையை மாற்றி அமைத்து செயல்படுவார். அப்படி இருக்கக்கூடிய இந்த 7ஆம் இடமான அந்த களத்திர காரகத்திலேயே இந்த செவ்வாய் பெயர்ச்சியாகி வர்றதுனால எல்லா ராசி என்பவர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போகுது. 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பெயர்ச்சியாகக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 27ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் அந்த துலாம் ராசியிலேயே இருப்பார். இந்த 45 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும், ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சியாகி வர்றதுனால அதிகப்படியாக எல்லா ராசி என்பவர்களுமே நல்ல உழைக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்களாக மாறக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக சில உங்களுடைய வேலைகளை முடிவு எடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த 45 நாட்கள் இருக்க போது. இப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோதிட ரீதியான தகவல்கள், ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிகள், ஏன்னா செவ்வாய் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கும், இதில் உங்களுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் எந்த மாதிரியாக இருக்கும், இப்படி அந்த கிரகங்களினுடைய கோச்சார நகர்வுகளை நம்ம அடிக்கடி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும்போது உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல பயிற்சியாகி வர்றார். இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தார். நிறைய வில்லங்க பிரச்சனைகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகம் தான் இந்த செவ்வாய். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரம். திடீர்னு இருந்தாப்புல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது எல்லாத்தையுமே இந்த செவ்வாய் கடந்த காலத்தில் கொடுத்துருப்பார். கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி மாதத்துலேருந்தே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு திடீர்னு இருந்தாப்புல சில தேவையில்லாத சட்ட வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். இல்லை தேவையில்லாத வியாதிகள், கடன்கள்னால அவமானப்படுறது. யார்கிட்ட அவமானப்படுறீங்க? சொந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கிட்டேயே அவமானப்படுறது. இதெல்லாம் எந்த ஊர் நியாயம் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த ராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள், உங்க கூட இருந்த நபர்களே உங்களை புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த கும்பராசி என்பவர்கள் மாட்டிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ராசியின் மீதே ராகு பயணிக்கிறது ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையை கொடுத்தா கூட, இந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் 3ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாயாகப்பட்டவர் 8ஆம் இடத்துல இருந்து தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துட்டு தான் இருந்தார். இந்த மாதிரியான அமைப்பை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் இப்போ உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வந்துறார். 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். ஒரு சின்ன ரிலீவ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தெல்லாம் நீங்கள் விடுதலையாகி வரக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் செய்யாத தப்புக்கு அலுவலகத்தில் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதிலிருந்தெல்லாம் நீங்கள் தப்பே செய்யலை அப்படின்னு உங்களை நீங்களே நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணம். யாருப்பா நீங்கள்லாம், எங்கேருந்து தான் வரீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கிரகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டிருக்கும். அந்த அளவுக்கு சில எதிர்பாராத அசம்பாவிதங்களை கொடுத்த இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த 45 நாட்கள் ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான். ஏன்னா இந்த கும்பராசி என்பவர்கள் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியான லைஃப்பை நம்மளுக்கு லைஃப்ல எப்போதுமே இருக்கணும், எப்போதுமே முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்கணும், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னு இந்த மாதிரியான ரொம்ப சென்டிமெண்ட்
சென்டிமெண்டலா யோசிக்கக்கூடியவர்கள் இந்த கும்ப ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ராசி என்பர்களுக்கு அந்த ராகு பகவான் உள்ள வந்து இல்லாத ஆட்டம்லாம் ஆடிட்டு இருக்கிறாரு. கூட இருக்கிறவங்களே உங்களை குளிபறிக்கக்கூடிய அளவிற்கு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த கும்பராசி என்பர்களுக்கு காணாத குறையா அந்த செவ்வாயும் சேர்ந்து கடந்த காலத்துல தேவையில்லாத ஒரு வழக்குகள், அவமானங்கள், தேவையில்லாத ஒரு நஷ்டங்கள், தொழில் ரீதியான பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு நல்ல காசு வந்துடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போட்டிருப்பீங்க. கடைசி பார்த்தா அதில் ஏமாற்றம். நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அதில் ஏமாற்றம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உள்வாங்கிக்கிட்டே இருக்கும். சில பேர் ஆன்லைன் மோசடியில் நீங்கள் போய் ஏமாந்தது. இது எல்லாத்தையுமே இந்த செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து உங்களை ஒரு வழி பண்ணிட்டார். இதில் இருந்தெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாம் நிவர்த்தி அடைகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு போன பணம் மீட்டெடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நாங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வைத்த அந்த வருமானமாகப்பட்டது எங்க போச்சுனே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு இழப்புகள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு போன வருமானம் திரும்ப வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன்னா ராகு உங்களுடைய சந்திரன் மீதே பயணிக்கிறதுனால ஏமாற்றம்ன்றது அதிகமாக தான் இருக்குமே ஒழிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அவர் என்னைக்கு உங்களை விட்டு விலகி போறாரோ அன்னைக்கு தான் அந்த ஏமாற்றத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இழப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை இப்போ அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் விவாகரத்து வழக்குகளை அதிகப்படியாக சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கும்பராசி என்பர்கள் தான். தேவையே இல்லாத பிரச்சனைக்கு விவாகரத்தில் போய் நின்றுருக்கும். அந்த அளவுக்கு அந்த விவாகரத்துன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டம் அந்த குடும்ப உறவுகள்லேருந்து சில நிவர்த்திகள் கடையிறதுக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா திருமண ஏற்பாடுகளில் நிறைய முயற்சி செய்யும் போதே நிறைய ரிஜெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம முடிவு சொல்லலான்னு போகும்போது அங்கேருந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை நம்ம ரிஜெக்ட் பண்ணலான்னு போகும்போது அங்கே அவங்க தேவையில்லாத ஒரு முடிவை சொல்லுவாங்க. இப்படிலாம் அந்த திருமண ஏற்பாட்டில் நிறைய சிக்கல்களை சந்தித்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். திருமண உறவுகள் துரிதமாக அடையக்கூடிய ஒரு நேரம். திருமண பந்தம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காதல் தோல்விகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரி. உங்களுடைய ஒரு செயல்களே பார்த்திங்கன்னா அந்த காதலில் மிகப்பெரிய ஒரு பிரேக்கப்பை கொடுத்துருக்கும். அந்த மாதிரியாகலாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த காதல் தோல்விகளை கொடுத்த இந்த செவ்வாயாகப்பட்டவர் மீண்டும் அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நீங்க பழைய வாழ்க்கையை மறந்து புதுசா ஒரு வாழ்க்கையில உருவாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய இளைய சகோதரர்கள்னால, இளைய சகோதர சகோதரிகள்னால தேவையில்லாத அவமானத்தை கடந்த காலத்துல சந்திச்சிருப்பீங்க. அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். அவர்கள்கிட்ட பணத்தை கொடுத்து பணத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு நேரத்துல இருந்திருப்பீங்க. அதுல இருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. சதயம் நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல புதிதாக தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல மிகப்பெரிய அளவுக்கு அங்க ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நஷ்டத்தை அனுபவித்த அந்த சதயம் நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல புதிதாக தொழில் தொடங்கி அதுல ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய ஆபத்துகள் குறையக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு எப்போ வேலை போகுமோ, எப்போ நம்மளை லே ஆஃப் பண்ணுவாங்களோ, எப்போ ஏஜ் வைஸ் நம்மளைய வெளியில அனுப்புவாங்களோ, இந்த மாதிரியாகலாம் ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்த இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதுல இருந்த ஆபத்துகள், அரசாங்க உத்தியோகத்துல இருந்த தேவையில்லாத ஒரு வழக்குகள், இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்க பேர்ல ஏதாவது ஒரு வழக்கு போட்டிருப்பாங்க, கம்ப்ளைண்ட் போட்டிருப்பாங்க. நீங்க இப்பதான் விஆர்எஸ் வாங்க போறீங்க அப்படின்னு அந்த இடத்துல உங்களுக்கு அந்த விஆர்எஸ்க்கு உண்டான பெனிஃபிட்ஸ் எல்லாம் வராதபடி ஏதாவது ஒரு வழக்கை போட்டு அதுல இருந்துலாம் நீங்க மீள முடியாதபடி சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதுல இருந்துலாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 45 நாட்கள் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய
தசாபுத்தி அமைப்புகளை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.